கோபியில் போலியான 110 ரூபாய் நோட்டை கொடுத்து சில்லறை வாங்கி சென்ற மோசடி மன்னனை போலீசார் தேடி வருகின்றனர். கோபி முத்துஷா வீதியில் வயதான தம்பதியர் நடத்தி வரும் தேநீர் கடையில் கேண்டிமேன் சாக்லேட்டில் வரும் போலி 110 ரூபாய் நோட்டை கொடுத்து சில்லறை வாங்கி சென்ற மர்ம நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. கோபி புதுப்பாளையத்தை சேர்ந்த வயதான தம்பதியினர் பன்னீர்செல்வம், லட்சுமி. சில வருடத்திற்கு முன்பு சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்ட பன்னீர்செல்வம் ஒரு காலை இழக்க நேரிட்டது. இதனால் பன்னீர்செல்வம், லட்சுமி தம்பதியினர் முத்துஷா வீதியில் தேநீர் கடை வைத்து அன்றாட நடக்கும் வியாபாரத்தில் குடும்பம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இரவு நேரத்தில் மின்சாரம் இல்லாத நேரத்தில் அடையாளம் தெரியாத மர்ம நபர் 100 ரூபாய்க்கு சில்லறை வேண்டும் என்று கேட்டுள்ளார். மின்சாரம் இல்லாத நேரத்தில் பன்னீர்செல்வமும் 100 ரூபாய்க்கு சில்லறை கொடுத்து அனுப்பியுள்ளார். பின்னர் மின்சாரம் வந்தவுடன் பார்த்தபோது கேண்டிமேன் சாக்லேட்டில் வரும் போலி 110 ரூபாய் நோட்டு என்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். வயதான நிலையில் ஒரு காலை இழந்து வயிற்று பிழைப்பிற்காக தேநீர் கடை நடத்தி வரும் பன்னீர்செல்வத்திடம் போலி ரூபாய் நோட்டை கொடுத்து ஏமாற்றி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.